இதே போல 1 ராஜாக்கள் 18ல 30லிருந்து 39 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டார்கள். தேசம் முழுவதும் பாகாலுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளாக வந்துவிட்டது. அப்போது எலியா ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் கூப்பிட்டு தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளை அழைக்கிறார். அவங்கள முன்னாடி ஒரு பெரிய சவால் விடுறாரு. அந்த இடத்துல நடந்த காரியம் நமக்கு தெரியும். எல்லாம் இந்த பக்கம் பாகால் தீர்க்கதரிசி, இந்த பக்கம் எலியா. இப்ப யார் வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்றாங்களோ அவர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போட்டி நடக்கிறது. அந்த இடத்துல அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆடுனாங்க, குதிச்சாங்க, உடம்ப கீறிக்கிட்டாங்க, ரத்தத்தோட எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க, நடக்கல. ஆனா எலியா என்ன செய்கிறார்? 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுடைய பலிபீடமாகிய ஒரு பலிபீடம் அது பராமரிக்கப்படாம சிதைஞ்சு இருந்தது. எலியா அதை செப்பனிடுகிறார். 31:2 வாசிக்கும் பொழுது அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு 12 கோத்திரத்தின் அடையாளமாக 12 கற்களை வைக்கிறார். அடுத்து பலிபீடத்தை சுற்றிலும் ஒரு வாய்க்கால் அளவுக்கு குழி வெட்டி தண்ணியை அந்த இடத்துல ஊற்றுகிறார். அந்த நடுவுல அந்த கல்லுக்கு மேல, அடுக்கின கல்லுக்கு மேல விறகுகளை அடுக்கி, விறகின் மேலே மாடை துண்டித்து சந்து சந்தாக துண்டித்து அதன் மேலே அடுக்கி, அதற்கு மேலே 12 குடம் தண்ணியை 3 தடவை ஊற்ற வச்சு, அதுக்கு பிறகுதான் எலியா ஜபிக்கிறாரு. மேலே வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அது அந்த இடத்துல இருந்த பலி, விறகு, கற்கள், மண், வாய்க்கால், தண்ணீர் எல்லாவற்றையும் நக்கி போட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மக்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, இந்த 2 சம்பவத்தையும் வாசிக்கும் பொழுது ஒன்று அக்கினி கீழிருந்து மேலே போகுது, இன்னொன்று அக்கினிக்கு மேலிருந்து கீழே வருது. ரெண்டுமே எந்த இடத்துல தோங்குது? ஒரு பலி, ஒரு உடன்படிக்கை, ஒரு ஆயத்தம். ஆக எலியா என்ன பண்ணுகிறார்? அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், தேவனுடைய வல்லமை விளங்கணும்னா நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும், அது செப்பனிடப்பட வேண்டும், நம்முடைய கல்லான இருதயம் உடைக்கப்பட வேண்டும். நாம் மண்ணென்று நினைவு கூர்ந்து நமக்குள் ஒரு தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். நாம் இப்படி விறகை அடுக்கி ஆயத்தப்படுத்தினது போல தேவனுக்கு முன்பாக நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்போது தேவ சமூகத்திலிருந்து வருகிற அக்கினி நம்மை சுட்டரித்து அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு புதிய ஒரு நல்ல உறவை உண்டாக்கி அற்புதமான ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்து ஆச்சரியமா நடத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆக உறவுகை அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறது. நமக்கும் அப்பாவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கு, அவரை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம், அவரை நாம் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம் என்பதை பொறுத்தே அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிகள்